இப்போ பாருங்கள், இதில் நம்ம வந்து பார்ட் ஏ சம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் sin 65 டிகிரி cos 25 டிகிரி ப்ளஸ் cos 25 டிகிரி ப்ளஸ் sin 25 டிகிரி அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த கொஸ்டினை பார்க்கவுமே நம்மளுக்கு என்ன ஃபார்முலா ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள், சைன். அப்போ இது எதோட ஃபார்முலா அப்படின்னா sin a ப்ளஸ் பியோட ஃபார்முலா அப்படின்றது நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ sin a ப்ளஸ் பி அப்படின்னா என்ன ஃபார்முலா படிச்சிருப்பீங்க? sin a cos b ப்ளஸ் cos a sin b. அப்போ அந்த ஃபார்மேட்டில் ஏக்கு பதிலாக என்ன இருக்குது அப்படின்னா, இது ஏன்னு எடுத்துக்கங்க, இந்த ஆங்கிளை பின்னு எடுத்துக்குவோம். அப்போ sin a ப்ளஸ் பி அப்படின்றப்ப 65 ப்ளஸ் 25 டிகிரி which is equal to sin 90 டிகிரி. sin 90 டிகிரியோட வேல்யூ என்ன அப்படின்னா 1. அதான் ஃபஸ்ட்டு சம். இப்போ அதே இது ரெண்டாவது சம் பாருங்கள். find the value of sin 40 டிகிரி cos 10 டிகிரி மைனஸ் cos 40 டிகிரி sin 10 டிகிரி. அதேமாதிரி நம்ம ஃபார்முலாவில் ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்துங்க. சைன் அப்படின்னாவே சைன் ஃபார்முலா தான். காஸ் அப்படின்றப்ப காஸ் ஏ ப்ளஸ் பி காஸ் ஏ மைனஸ் பி ஃபார்முலா ஸ்டார்ட் ஆகும். அதனால் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ சைன் அப்படின்றப்ப நடுவில் என்ன சைன் இருக்குன்னு பார்த்துருங்க, மைனஸ். அப்போ சைன் ஏ மைனஸ் பி ஃபார்முலா. அப்போ சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பின்னு இருக்குது. அப்போ அந்த இடத்துல ஏக்கு பதிலாக 40 டிகிரியும் பிக்கு பதிலாக 10 டிகிரியும் இருக்குது. அப்போ சைன் 40 மைனஸ் 10 டிகிரின்னு போடுறோம். sin 30 டிகிரின்னு கிடைக்கும். அப்போ அதோட வேல்யூ என்ன அப்படின்னா டேபிள் வேல்யூ 1/2. இதே இதில் மூணாவது சம் பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் cos 50 டிகிரி cos 40 டிகிரி மைனஸ் sin 50 டிகிரி sin 40 டிகிரி. அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் எதில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம், காஸ். அப்போ இது எதோட ஃபார்முலா, காஸ் ஏ ப்ளஸ் பின்னு வரணும். ஏன்னா இது மட்டும் காஸ் வரப்போ என்ன ஆகும்னு சொல்லியிருக்கோம், நடுவில் உள்ள சைன் சேஞ்ச் ஆகும். அப்போ நடுவில் உள்ள சைன் சேஞ்ச் ஆகிறப்ப மைனஸ் வரப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், ப்ளஸ்ன்னு போட்டுக்குவோம். அப்போ ஏக்கு பதிலாக 50 டிகிரி பிக்கு பதிலாக 40 டிகிரி, நடுவில் மைனஸ் இருக்கிறதுனால நீங்கள் ப்ளஸ் சைன் போட்டுங்க. அப்போ காஸ் 50 டிகிரி ப்ளஸ் 40 டிகிரி விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் 90 டிகிரி. காஸ் 90 டிகிரியோட வேல்யூ 0. Fourth sum, what is the value of cos 70 degree cos 10 degree plus sin 70 degree sin 10 degree. அப்போ அதை பார்க்கவுமே ஃபஸ்ட்டு காஸ் வந்திருக்கு. அப்போ காஸ் ஏ நடுவில் என்ன சைனு ப்ளஸ், அப்போ இங்கே என்ன போடுவோம், மைனஸ் பி. அப்போ ஏ மைனஸ் பி ஃபார்முலா. அப்போ காஸ் ஏ மைனஸ் பி, ஏக்கு பதிலாக 70 டிகிரி பிக்கு பதிலாக 10 டிகிரி, அதை இங்கே அப்ளை பண்ணுங்கள். அப்போ காஸ் 60 டிகிரி காஸ் 60 டிகிரியோட மதிப்பு 1/2. இப்போ இந்த மாதிரியே நம்மளுக்கு கேட்கலாம்ப்பா. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் காஸ் 75 டிகிரி. அப்போ காஸ் 75 டிகிரி அப்படின்றப்ப நம்ம எப்பயுமே இந்த 75 டிகிரி இங்கே என்ன டிகிரி இருக்கோ அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டேபிளில் போடுவோம் பார்த்தீங்களா. 0 டிகிரி, அடுத்தது 30 டிகிரி, அடுத்தது 45 டிகிரி, அடுத்தது 60 டிகிரி, அடுத்தது 90 டிகிரி. இந்த டிகிரிஸில் ஏதாவது எந்த ரெண்டு டேர்ம் ஆட் பண்ணால் அல்லது சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு இங்கே கிடைக்குது அப்படின்னு பார்க்கணும். 75 டிகிரி கிடைக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்போ நம்மளுக்கு இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னாவே என்ன கிடைக்கும், 75 டிகிரி கிடைச்சிரும். அப்போ என்ன முன்னாடி என்ன டேர்ம் இருக்குன்னு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ இருக்குன்னு பாருங்கள். அப்போ காஸ் 45 டிகிரி ப்ளஸ் 30 டிகிரி. அப்போ காஸ் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறீங்க. அப்போ காஸ் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலாவில் எழுதிட்டு இது ஒவ்வொன்றுக்கும் என்ன பண்ணுவோம், காஸ் 45 டிகிரி. அப்போ அதோட வேல்யூ என்ன, 1/√2. காஸ் 30 டிகிரி √3/2 மைனஸ் சைன் 45 டிகிரி 1/√2 சைன் 30 டிகிரி 1/2. அதை எழுதிடுங்க. இப்போ ரெண்டுலேயுமே டினாமினேட்டர் என்ன இருக்குது அப்படின்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிங்க. 2√2, இங்கேயும் அதே தான் சேம் 2√2. மேலே இங்கிட்ட என்ன இருக்குது, 1 × √3 √3 மைனஸ் 1 அப்படின்னு வரும். அப்போ √3 மைனஸ் 1 டிவைடட் பை 2√2 அப்படின்னு வரும். இப்போ காஸ் அப்படின்றதுக்கு இங்கே போட்டிருக்கோம். இதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா சைன்லேயும் கேட்கலாம் டேன்லேயும் கேட்கலாம். அடுத்த சம் பாருங்கள். Prove that sin a plus b plus sin a minus b divided by cos a plus b plus cos a minus b அப்படின்னு சொல்லியிருக்காங்க. which is equal to tan a அப்படின்னு கிடைக்கணும் நம்மளுக்கு. அப்போ sin a plus b அப்படின்னா அதோட ஃபார்முலாவை அப்படியே எழுதிருங்க, அவ்வளோதான். அதற்கு அடுத்தது sin a minus b யோட ஃபார்முலா அந்த சைடு முடிஞ்சா. இப்போ இதில் மேலே பாருங்கள், ரெண்டு டேர்ம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். மைனஸ் காஸ் ஏ ப்ளஸ் காஸ் ஏ கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் என்ன டேர்ம் இருக்குது அப்படின்னா 2 sin a cos b. அதே மாதிரி கீழே உள்ள டேர்ம்லேயும் ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆயிரும். அப்போ 2 cos a cos b. இப்போ இந்த 2 ஆல்ரெடி கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இங்கே வேறு என்ன டேர்ம் கேன்சல் ஆகும்னு பாருங்கள், cos b cos b. அப்போ sin a by cos a which is equal to sin by cos என்ன சொல்லுவோம், tan a which is equal to RHS. நம்மளுக்கு தேவையானது கிடச்சிருச்சிங்க.
நெக்ஸ்ட் இந்த சம் ரொம்ப முக்கியமான சம்பா. இஃப் tan A ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க 1/2 அண்ட் tan B ஓட வேல்யூ 1/3. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் tan A plus B அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ tan A plus Bக்கு முதல் ஃபார்முலா என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். அப்போ tan A plus B ஃபார்முலா என்ன? tan A plus tan B divided by 1 minus tan A tan B. அப்போ கொடுத்துருக்க வேல்யூஸை எடுத்து என்ன பண்ணுறீங்க, அப்படியே அந்தந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். tan Aக்கு பதிலாக 1/2, அடுத்தது tan Bக்கு பதிலாக 1/3, அண்ட் தென் 1 minus tan A tan B. அதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் கால்குலேட்டரில் போடுங்க, அல்லது நீங்கள் சாதாரணமாக நம்ம போடுற மாதிரியே கால்குலேட் பண்ணியே நீங்கள் போட்டுக்கலாம். போடுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, மேலேயும் 5/6 கிடைக்கும். If tan A equal to 1/2 and tan B equal to 1/3, find the value of tan A plus B. அப்போ tan A plus B ஓட ஃபார்முலாவை இங்கே நம்ம எழுதிடணும். அண்ட் தென் tan Aக்கு பதிலாகவும் Bக்கு பதிலாகவும் அதோட வேல்யூ என்ன அப்படின்னா 1/2 அண்ட் 1/3 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு மேலே உள்ளதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 5/6 கிடைக்கும். அண்ட் தென் கீழே உள்ள டேர்ம் எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா அங்கே ஒரு 5/6 கிடைக்கும். அப்போ ரெண்டு டேர்ம்லும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 1. இந்த சம்முக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய சிம்பிள் வந்து இந்த இருக்குது பாருங்கள். இதுதான் நம்ம இந்த பட்டன் தான் ப்ரெஸ் பண்ணுவேன். அதாவது 1 டிவைடட் பைன்றப்ப இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா இப்படி ஒரு எல் மாதிரி விழுகுவாங்க, /2ன்னு கிடைக்கும். அப்போ இதுக்கு ஈக்குவல் என்னென்னா 1/2 தான் அந்த மாதிரி நம்ம போடுறது. 1/2 தான் அந்த மாதிரி போடுறோம் நம்ம. இப்போ இந்த சம்மில் பாருங்கள். இப்போ இந்த ரெண்டு டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, மேலே ரெண்டு டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே கால்குலேட்டரில் போடுறது பாருங்கள். வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே ப்ராக்கெட் 1 டிவைடுக்கு இந்த சிம்பிளை யூஸ் பண்ணிங்க, டிவைடட் பை 2 ப்ளஸ் ப்ராக்கெட் 1/3. அப்போ அப்படி போட்டிங்க அப்படின்னாவே டைரெக்டாகவே நம்மளுக்கு ஃப்ராக்ஷன்லேயே ஆன்சர் கிடைக்கும். ஆன்சர் பாருங்கள் 5/6ன்னு கிடைக்கிது. ஆன்சர் 5/6. அதுதான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மேலே இந்த டேர்மில் எழுதியிருக்கேன். அதே இது பாருங்க, அதே இதில் கீழே உள்ள இந்த டேர்மை டைப் பண்ணுங்க. ஒன் மைனஸ் வித்தின் ப்ராக்கெட்டில் 1/2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க, மறுபடியும் ப்ராக்கெட் ஓப்பன் 1/3 which is equal to 5/6. அப்போ டைரெக்டாகவே நம்ம போடுறோம் அப்படின்றப்ப அதில் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்போ அதை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே எழுதலாம். ஃப்ராக்ஷனில் வர்றது இதை வந்து 5/6ன்னு சொல்கிறது இதை. இப்போ அதுதான் கீழே இருக்க டேர்ம், மேலே உள்ள டேர்மும் கிடச்சிச்சு. அப்போ ரெண்டையுமே கேன்சல் பண்ணிட்டா which is equal to 1.